லிஸ்ட் டைப். லிஸ்ட்டில் வந்து என்னம்னா ஒரு அரே. மற்ற லாங்குவேஜை பார்த்துருப்பீங்க, சிலலாம் அரே இருக்கும், ஜாவாவில் அரே இருக்கும், அதே மாதிரி எல்லா லாங்குவேஜும் அரே இருக்கும், பைத்தானில் லிஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டில் வந்து லிஸ்ட் டைப் இருக்குது. இந்த லிஸ்ட் டைப் வந்து என்னன்னா அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும் லிஸ்ட் டைப்பை. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 1 2 3 ஆய் ட்ரூ அப்படின்னா 1 2 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பர் டைப்பில் இருக்குது. ஆய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூலியன் டைப் இருக்குது. இது மாதிரி எல்லா நான் ஹோமோஜினியஸ் எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் டைப் பார்த்தோம். அந்த டைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் டைப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது டாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள். அதே மாதிரி தான் டேட்டா டைப் கொடுக்கணும். டேட்டா டைப் இங்கே வந்து டேட்டா டைப்ஸ் லிஸ்ட். இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ மை லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். மை லிஸ்ட். இப்போ மை லிஸ்ட்னு வச்சு இப்போ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ வந்து என்ன வேல்யூனாலும் இருக்கலாம், அதாவது என்ன டைப்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஸ்ட்ரிங். அப்படி இல்லைன்னா பூலியனாக கூட இருக்கலாம். ட்ரூ. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணால் என்ன வரும்னா இந்த லிஸ்ட் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கன்சோலில் பார்த்தோன்னா பிரிண்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா டைப்புமே நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். இப்படி தான் ஒரு சிம்பிள் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ அது வேறு ஒரு வழி இருக்குது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும், அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக இன்டீஜர் வேல்யூஸாக இருக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு இன்டீஜர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்டிஜர் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பேசிக்காக டிஃபால்ட்டாக டாட் வந்து எப்படி இதை கம்பைல் பண்ணணும்னா இதுக்குள்ள டைனாமிக் டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். டைனாமிக் அப்படின்னா அந்த பேருக்கு அதை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மல்டிபிள் டைப்ஸ், என்ன டைப்னாலும் இருக்கும். இது இம்ப்ளிசிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வேறு இம்ப்ளிசிட்னா உள்ள அதுவே இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். எனக்கு இன்டிஜர் நம்பர் தான் வேணும், வேறு எந்த நம்பரையும் நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து அதுக்கு டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த டைப்பை வாங்கு. ஸோ இப்போ எனக்கு இன்ட் வேணும், அதனால இன்ட் டைப் அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன்னா இப்போது நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் இன்ட் டைப்பை தவிர வேறு எந்த டைப்புமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா லிஸ்ட்டோட டைப் இன்ட் டைப்பை தவிர வேறு எந்த டைப்பும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு அடித்தா இது வேலிடு. ஒருவேளை நான் இதில் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டு இன்வேலிட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இந்த எரருக்கு எடுத்து பாருங்கள். இந்த எலமெண்ட் டைப் ஸ்ட்ரிங் கேன் பி அசைன்ட் டு திஸ் டைப். அதாவது ஒரு லிஸ்ட் இன்டீஜர் டைப்பில் இருக்க ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், அதாவது இன்ட் டைப் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டைப் வேணுமோ அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டபுள் டைப் பண்ணால் டபுள் டைப், ஸ்ட்ரிங் டைப் பண்ணால் ஸ்ட்ரிங் டைப். இதே மாதிரி என்ன டைப் வேணுமோ அந்த டைப், பூலியன் டைப் வேணால் பூலியன் டைப். இதே மாதிரி எல்லா டைப்பும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒன்று சொன்னேன், இன்னொன்று ஒரு வழியிலையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு லிஸ்ட்டை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக லிஸ்ட் வேரியபிள் நேம் மை another லிஸ்ட். இப்போ இதில் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா லிஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ். அதை அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா இப்போ இந்த வந்து இது எம்டி லிஸ்ட்டாக இது வந்து எம்டி லிஸ்ட்டாக எடுத்துக்கும். இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா மை லிஸ்ட் இருக்குது, அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கன்னா மை another லிஸ்ட் அப்படின்னு பண்ணி பாருங்கள். மை another லிஸ்ட். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா மை another லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதை நம்ம கன்சோலில் பார்க்கலாம். எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, இந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இல்லை. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை another லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் நேமை ஆக்சஸ் பண்ணிவிட்டு டாட். இது வந்து ஒரு மெத்தடு, லிஸ்ட்டு கிளாஸில் உள்ள மெத்தட். என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஆட். இப்போ இதில் நம்ம வேல்யூவை ஆட் பண்ணலாம்.
இப்போ லிஸ்ட்டோட டைப் டைனாமிக் டைப். ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லிஸ்ட்டுக்கு எந்த டைப்பும் நம்ம கொடுக்கல. ஸோ இம்ப்ளிசிட்டாக டாட் என்ன எடுத்துக்கோன்னா இதை வந்து டைனாமிக் டைப்பாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து 1 அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஒன் ஆட் பண்ணலாம். அட் டைமில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஆட் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்கா, எம்டி லிஸ்ட்டில் 1ங்கிற வேல்யூ ஆக்சஸ் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லிஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பிரிண்ட் மெத்தட் போட்டுக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ஆட் மெத்தட் வந்து ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணோம். ஸோ எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கன்சோலில் பார்ப்போம். 2 பிரிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எம்டி, இந்த இதுலேருந்து எம்டி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த பிரிண்ட்லேருந்து அதுக்கடுத்து இந்த பிரிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் ஆகி பிரிண்ட் ஆகி. இப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம் வேல்யூவை. இது வந்து இப்படி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணால் மட்டும் தான் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இப்படி லிஸ்ட்டுக்கு இந்த இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இதுலேயுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மை லிஸ்ட்டில் மை லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப். இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டை இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து மை லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா 1 to string ட்ரூ அண்ட் அலோ இருக்குது. அதே மாதிரி மை அனதர் லிஸ்ட்டில் அது முன்னாடி பண்ணதான் இருக்குது. இப்படி ஆட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ட்ரூங்கிற வேல்யூ நமக்கு வேணாம், இந்த மை லிஸ்ட்டில் ட்ரூங்கிற வேல்யூ வேணாம். ஸோ இதை தெளிவாக்குறதுக்கு என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே இந்த ரிமைனிங் நான் கிரியேட் பண்ணதை டெலிட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. ரிமூவ் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ ரிமூவ் அலோவை ஆட் பண்ணிட்டேன். நான் ட்ரூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மை லிஸ்ட்டில் உண்டான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நிறைய மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெத்தட் இருக்குது, இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் தான். ரிமூவில் ரிமூவ் அட், ரிமூவ் லாஸ்ட், ரிமூவ் ரேஞ்ச், ரிமூவ் வேர் அப்படின்னு நிறைய ரிமூவ் வேர் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இதுலேயே அதோட கொடுத்துருவாங்க. ரிமூவ் லாஸ்ட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரிமூவ் அட் அதை யூஸ் பண்ண போகிறோம். ரிமூவ் அட் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இதில் எந்த இண்டெக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமூவ் அட் என்ன பண்ணால் அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். 1 0 அது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 எனக்கு 3 இண்டெக்ஸில் உள்ள அந்த வேல்யூவை தான் ரிமூவ் பண்ணணும் ட்ரூவா. ஸோ நான் ரிமூவ் அட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். மை லிஸ்ட்டை ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிருக்கேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மை லிஸ்ட் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்த்தா 1 2 string ட்ரூ அலோ அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 string அலோ ட்ரூ இல்லை, ட்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம தேர்ட் இண்டெக்ஸ் அதாவது 0 1 2 3 இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே மூவ் பண்ணிட்டோம், ஃபார்வர்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஸ்ட்ரிங்குங்கிற வேல்யூக்கு பதில் அதாவது இந்த 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள ஸ்ட்ரிங்குக்கு பதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரிங்குக்கு இல்லாமல் ஹாய்ன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் அப்படின்ட்டு மை லிஸ்ட்டில் எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேல்யூ மாற்றினா 0 0 இருக்குது 1 2 செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் இப்போ இந்த மை லிஸ்ட் ஆஃப் 2 என்ன பண்ணணும்னா செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் உள்ள வேல்யூ ஸ்ட்ரிங்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா ஓவர் ரைட் பண்ணுவோம். அந்த செகண்ட் லிஸ்ட்டில் உள்ள வேல்யூ ஸ்ட்ரிங்குக்கு பதில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஐ ஆம் சேஞ்ச்டு. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா
இந்த ஸ்ட்ரிங்குங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 2 I am seeing செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்படி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணியும் நம்ம அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் பண்ணி பார்த்தோமா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட்டோட ஒர்க்கிங். லிஸ்ட்டு வந்து இப்படி தான் டாட்டில் ஒர்க் ஆகும். இன்னும் நிறைய மெத்தட்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதோட இன்னொன்று ஒரு மெயினான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டோட லென்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா print my list dot பார்த்தீங்கன்னா லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த லென்த் ப்ராப்பர்ட்டி அந்த இதுக்கு ஏற்றப்பல தான். ஸோ இதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆன லிஸ்ட் தான் 1 2 3 4 இருக்குது. ஸோ நமக்கு வேல்யூ வந்து 4 வரும். அதை கன்சோலில் பார்த்தா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 4 வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து லிஸ்ட்டில் உள்ள லென்த் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி லென்த்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டில் உள்ள ஒர்க் அரவுண்ட். அதாவது லிஸ்ட்டில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.